சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரின் பாதார விந்தங்களை சரணடைந்து, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நிந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்தருள்வது இனியே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து, மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்டஹஸ்தாஜ தேமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் என்று என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடியேன் கனவிலும் நனவிலும் தொடரக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். நமச்சிவாய். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி 27/12/2020 அன்றைய தினம் காலை 5:20 நடைபெறுகிறது. வாருங்கள் நேயர்களே, சனிப்பெயர்ச்சி நாம் காண்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, நாம் இப்போ பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழ் வருடம் சார்வரி வருடம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் ஆங்கிலத்தில் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலை பொழுது 5:50 இங்கிலீஷ்க்கு டிசம்பர் 27 அதிகாலை 5:50 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். உத்திராடம் 1வது பாதத்திலிருந்து உத்திராடம் 2வது பாதத்திற்கு சனி பகவான் மகர ராசியிலே பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த சனி பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இப்போ முதல்ல எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். சாமி, போன டிசம்பரில் 2019 டிசம்பரில் ஒரு சனி பெயர்ச்சி வந்ததே, அதுவும் இதே மாதிரி தானே தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு தானே பெயர்ச்சி. ஆனால் இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு, ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு, வித்தியாசம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மனசில் சந்தேகம் வரும். அந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது போன வருஷமே நடந்துடுத்து. அதுக்கப்புறம் வக்ரகதியெல்லாம் நடந்து இப்போ தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அல்லது கோவில் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வாக்கிய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், கோவில் அனுஷ்டான பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் பெயர்ச்சி, அல்லது இன்னும் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி இந்த டிசம்பர் 27ஆம் தேதி காலம்பரை நடக்குது. அப்போ இதுதான் உண்மையான பெயர்ச்சி. ஏன்னா திருநள்ளாறு தான் அவருக்கு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் எல்லாமே நடைபெறுகிறது. ஆலய விசேஷங்கள் எல்லாமே அப்படி தான் நடைபெறுகிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடக்குது. ஆகையினால இந்த நடக்கக்கூடிய திருநள்ளாறு பெயர்ச்சியின் பலனை நாம் காண இருக்கின்றோம் துலாம் ராசி அன்பர்களே. சரி, இப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் இதுக்கு முன்னதாக சனி பகவான் கடந்த 3 வருடங்களாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அமர்ந்திருந்தார். தனுசுல 3ஆம் இடம், துலாத்துக்கு 3ஆம் இடமாகிய வீரியம், செயல் திறன், முயற்சி போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அந்த 3ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார்.
அந்த சனி பகவானோடு பிறகு கேது பகவான் சேர்ந்து கொண்டார். அந்த கேதுவோடு பிறகு குருவும் சேர்ந்து கொண்டார். அப்போது சனி, குரு, கேது இந்த 3 அதிபர்களும் இணைந்து, கிரகங்களும் இணைந்து துலாம் ராசிக்கு கடந்த 3 வருஷம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போன சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியெல்லாம் துலாம் ராசிக்கு எப்படி சாமி இருந்தது? சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கும் வரை இப்போ தானே மகரத்துக்கு போகிறார், 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடத்துல இருந்தவர்களும் கடந்த 3 வருஷமாக துலாம் ராசிக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கேட்டால், பலவிதமான விஷயங்களில் இடையூறுகள் இருந்திருக்கும். குறிப்பாக எடுத்த முயற்சியில் தோல்விகள் இருந்திருக்கும். நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பார்கள். அந்த நிறைய முயற்சிகளிலே வெற்றி பெற இயலாமல், இந்த வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்யறது, எது செஞ்சால் வெற்றி பெறலாம், இதுக்கு என்ன பிராயச்சித்தம், கோவிலுக்கு போய் விளக்கேற்றுறதா, இல்லை விரதம் இருக்கிறதா, ஹோமம் பண்ணுறதா, இல்லை பரிகாரம் படிக்கிறதா, இல்லை வேறு ஏதாயினும் திருமுறைகளை பாராயணம் செய்வதா, அப்போ எந்த விஷயம் செய்தால் நமக்கு இந்த தோல்விகளிலிருந்து நமக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசி என்பர்கள் கடந்த 3 வருடங்களாகவே அதிக முயற்சிகள் எடுத்திருப்பார்கள். அந்த முயற்சிகளில் எல்லாம் அவங்க வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராடி இருப்பாங்க. அதோடு மட்டுமல்ல, செய்தொழிலாகட்டும், சுய தொழிலாகட்டும், அல்லது வேலை வாய்ப்பாகட்டும், குடும்பமாகட்டும், வருமானத்திற்காக கூட அவங்க நிறைய புதிய முயற்சிகளை எடுத்திருப்பார்கள். அந்த புதிய முயற்சி எப்படிலாம் இருந்திருக்குன்னா, எப்படியாவது நாம் ஒரு 10 ரூபா ஒழுக்கமாக சம்பாதித்து அல்லது அந்த குடும்பத்தை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற குறிக்கோளில் எழுந்து ஓடி இருப்பாங்க. ஆனால் அவங்களால போதிய வருமானமின்றி தவித்திருப்பார்கள். அதனால் குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள்னு சொன்னாக்கா மனக்லேஷங்கள், மனக்கசப்பு, கடன், அப்புறம் நோய், வறுமை. இந்த கடனும் நோயும் வறுமையும் இருந்தால் அந்த இடத்துல எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ண முடியாது. அப்படித்தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக இருந்திருக்கும். சரி, இப்போ நாம் நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம். இந்த சனி பெயர்ச்சி இனி வரக்கூடிய 3 வருடம் எப்படி இருக்க 30 மாதம். ஐயா 3 வருஷம்னா 36 மாதம் தானே சாமி, அப்புறம் 30 மாதம் தானே, நீங்கள் அது ஒரு கமெண்ட் போட்டுருப்பீங்க. அதனால் இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அதுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். துலாத்துக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்தில் சனியும், இந்த சனி பெயர்ச்சி நடைபெற்று சனி பகவான் அங்கே மகரத்திற்கு வருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்காக முன்னதாகவே சென்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான். அப்போ 3க்கும் 6க்கும் உடையவன் ஏற்கனவே 4ஆம் இடத்துல போய் உட்காந்து வரக்கூடிய சனியை வாங்க சார்னு கூப்பிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கார் அவரோட இடத்த. புரியுதுங்களா? அதே போல் ராகு கேது 6, 8ஆக அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ல் ராகு, 2ல் கேது. அப்போ இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலனை அடியேன் கூற இருக்கின்றேன். ராகு கேது 2, 8ஆகவும் சனியும் குருவும் 4ஆம் இடமாகவும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சனி குரு சேர்க்கையில் குரு பகவான் 4ஆம் இடத்துல 1 வருஷம் இருக்க போகிறாரு. அதாவது அடுத்த நவம்பர் எண்டு வரையிலும் அங்கே இருக்கார். 21 நவம்பர் வரையிலும் இருக்கிறார். அப்போ அந்த 21 நவம்பருக்கு அப்புறம் 1 வருஷம் நிச்சயமாக சனி பகவான் தனித்து தான் இருக்க போகிறார். அப்போ குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய சனி, அதுக்கு என்ன சனி பயிற்சி பலன்? அந்த சனி மட்டும் தனியாக இருக்கும்போது துலாம் ராசிக்கு சனி பயிற்சிக்கு என்ன பலன்? இப்படி எல்லாவற்றையும் தனித்தனியாக ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து அந்த தலைப்புகளுக்கெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சியை துலாம் ராசி அன்பர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். முதல்ல இப்போ நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு
ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம், நாட்டின் முதுகெலும்பாக திகழக்கூடியது இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை எதை வச்சு நிர்ணயம் செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த நாட்டில் நடைபெறுகின்ற வர்த்தகம், அதாவது பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, பெட்ரோல் டீசல், அப்புறம் இது மாதிரி துறைகளை வச்சு தான் அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்க் செக்டர்ஸ், அந்த கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, வசூல் பண்ணுறது, இதெல்லாமே பண வரவு, இதெல்லாமே ஃபைனான்ஸ் செக்ஷனில் வரும். அப்போ அந்த பண வரவு இருந்ததுனா தான் அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும். பொருளாதாரம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக அந்த நாடு இருக்கும். அப்போ அந்த நாடு சிறப்பாக இருக்கணும்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும். அந்த பொருளாதாரம் நடந்து, வியாபாரம் நடந்து, அது மூலியமாக வரக்கூடிய டேக்ஸ் வரியை வச்சு தான் நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சி அவர்களுக்கு நன்மையை செய்யும். ஏன்னா 3 முயற்சி எடுத்து 4 4லே இருந்து 4ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஒரு சேர ஒன்றிணைந்து உங்கள் ராசிக்கு நன்மையை செய்ய இருப்பதனாலே, உங்கள் ராசிக்கு நன்மையை செய்ய இருப்பதனாலே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. மகரத்தில் சனி இருந்தால் 10ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். ஆகையினால அந்த ஒரு யோகத்தோடு சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு வர்த்தகம் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், வாங்கி விற்கக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள், அதாவது ஃபைனான்ஸ்னால் தட்டல் கொடுக்கறதுலேருந்து, கடன் கொடுக்கறதுலேருந்து, அடமான பொருள் கொடுக்கறதுலேருந்து, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு உதவி பண்ணுறது வரையிலும் பேங்க் செக்டரும் அதில் சேரும். பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, தனிநபர் லோன் தராங்க, வீடு கட்ட லோன் தராங்க. அது மட்டும் இல்லாது கடைகள் கட்டுவதற்கு, தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு, இது எல்லாத்துக்குமே லோன் தராங்க. அப்போ இது எல்லாம் இந்த வர்த்தகம் எப்படி இருக்கும், ஃபைனான்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா சிறப்பானதாக இருக்கும். அப்போ ஃபைனான்ஸ் வரவு செலவு நன்மையை தரும். ஓகேவா? சரி, அடுத்ததாக தொழிற்சாலை, தொழில்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், எஜமானராக இருக்கக்கூடியவர்கள், முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், சுய தொழில், குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரே ஒரு தள்ளுவண்டியை வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகளை வைத்து நடத்தக்கூடியவர்களிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் 2000 பேர் 3000 பேர் வேலை செய்கிறவங்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவங்க, 40,000 பேர் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்க, நிலக்கரி சுரங்கம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில் அமைப்புகளில் இருக்குது. இந்த தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், தொழிற்சாலைகள் எப்படி இருக்கும், தொழில் வர்த்தகம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வரவு செலவுகள் எப்படி இருக்கும், உற்பத்தி எப்படி இருக்கும் என்பதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் அதிக முன்னேற்றம் காணப்படும். நிறைய பல புதிய யுக்திகளை நீங்கள் கையாள்வீர்கள். உங்களால் நிறைய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சி அந்த புதிய விஷயங்களை உங்கள் தொழிலில் உள்புகுத்துவீங்க. அப்படி உள்புகுத்தும் போது உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும், நல்ல பேர் புகழ் கிடைக்கும். பேர் புகழ் கிடைக்கும் சாமி, ஆனால் எனக்கு பணம் கிடைக்குமா, வருமானம் கிடைக்குமா, அதை சொல்லுங்கள். நீங்கள் பேர் புகழை வச்சு நம்ம என்ன சாமி பண்ணுறது, குடும்பம் பண்ணணுமே, வருமானம் இருக்குமா, அங்கே தான் சாமி உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுள் இருக்குது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதில் பேர் புகழ் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், ரெகக்னைஸ் கிடைக்கும், ஆத்தரைஸ் கிடைக்கும். ஆனால் அதில் அதை நீங்கள் பணமாக மாற்றுவதிலே சிக்கல்கள் ஏற்படும். அப்போ தொழில் துறையை பொறுத்தவரையில் அல்லது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள், எஜமானர்கள், முதலாளிகள், இவங்களுக்கெல்லாம் என்னென்னா உங்கள் உத்தியோகம் நன்னா இருக்கும், உங்கள் ஸ்தாபனம் நன்னா இருக்கும், வியாபாரம் சரிவர நடக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், எல்லாமே இருக்கும். லாபம் கிடைக்குமா, நீங்கள் முன்னுக்கு வருவீங்களா, அதாவது லாபம் கிடைக்குமா, ₹1 இந்த மாதம் எனக்கு ஒரு லாபம் ₹1 சம்பளம் போக
அப்படின்னு எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொட்டேஷனில் தான் போகும் அப்படிங்கிறது தான் பதில். அப்போ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ரொட்டேஷனில் தான் போகும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். வரவு செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களே கூட உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க, அல்லது நாம் கடைக்கே போகிறதில்ல, நான் கம்பெனிக்கே போகிறதில்ல, அதுக்குன்னு ஒருத்தர் ஜிஎம்ஐ போட்டிருக்கேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்கெல்லாம் கூட கொஞ்சம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நேரத்துக்கு போகணும், நேரத்துக்கு வரணும், இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடாது. இது தொழில் துறையை சார்ந்தவர்களுக்கு. அதே போல் வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு, அதாவது இம்போர்ட் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இங்கேருந்து பின்னல் ஆடைகளாகட்டும், ஆடைகளாகட்டும், இல்லை லெதர்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த மாதிரி வெளிநாட்டு வர்த்தகம் மேம்படும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய விளைபொருட்கள் உரிய விலை கிடைக்கும், அதில் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். ஆனால் அந்த தொழில் நன்றாக இருந்தாலும் நீங்கள் அதில் கிரெடிட் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் அனுப்பி வைங்க சார், நான் வந்து 2 மாதத்தில் காசு கொடுத்துட்றேன், 10 நாளில் காசு கொடுத்துட்றேன், இந்த மெச்சூர் ஆக போகுது, மெச்சூர் ஆனவுடனே நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்னா அந்த வேலையே வச்சுக்கூடாது. பணம் வந்தால் தான் நம்ம வந்து போடணும். ஆனால் அப்படி பார்த்தா பிஸ்னஸ் பண்ண முடியாது சாமி, நாங்கள் சம்பளம் தர முடியாது சாமின்னா அதுதான் உண்மை, இயற்கை. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கி மாட்டிப்பீங்க. ஸோ தொழில் துறையில் அதிக கவனம் தேவை, ஜாக்கிரதை என்பதுதான் பதில். அடுத்ததாக அரசாங்க வேலை உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதை சார்ந்து பிழைக்கக்கூடியவங்க. எங்கள் ஜாதக பிரகாரம் எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், எனக்கு டீச்சர் வேலை கிடைக்குமா, நான் மருத்துவராக இருக்கேன்னா எனக்கு அரசாங்க மருத்துவராக ஆகணும்னா, நான் வந்து வக்கீலுக்கு படிச்சிட்டேன்னா அரசாங்க வக்கீலாக மாறுவேனா, இது போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் உங்களுக்கு தகுதியான எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அரசாங்க உத்தியோகம் துலாம் ராசிக்கு உண்டா என்று கேட்டால் உண்டு. சரியா? அப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு 55 கோடி பேர் இருக்காங்கன்னா அப்போ 55 கோடி பேருக்கும் அந்த அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அது சாத்தியம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கான கிரக சேர்க்கை இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வேலைக்காக நேரத்தை செலவிடணும், காத்திருக்கணும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அரசாங்க வேலைக்கான கிரக சேர்க்கை இல்லை என்று சொன்னால் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, காலதாமதத்துக்கான அவசியம் இல்லை. நீங்கள் மாட்ட போய் தனியார் வேலை பார்த்துட்டு உங்கள் பிழப்பை பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது சைடில் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு உங்கள் வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த அரசாங்க உத்தியோகம் துலாம் ராசிக்கு இருக்குது, அனுகூலமாக இருக்குது, கிடைக்கும். ஆனால் அந்த தகுதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும். இதை எதுவுமே பார்க்காம நான் 3 லட்ச ரூபா கொடுத்துட்ற சாமி, 3.5 லட்ச ரூபா கொடுத்துட்ற சாமி, எனக்கு வந்து வருமா சாமின்னு நான் அசட்டுத்தனமாக வந்து கேட்டிருந்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜாக்கிரதையாக இருங்கள். புரியுதா? ஆனால் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்ததாக தனியார் வேலைகள் எப்படி இருக்கும்? ப்ரைவேட் செக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் செக்டரில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், புதிய தொழில்கள் தொடங்கப்படும். அப்போது நிறைய காலி பணியிடங்கள் இருக்கும், அதை நிரப்புவதற்காக நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக படிச்சுட்டு புதிதாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு, பொம்பளை பசங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி செய்கிறது. தனியார் வேலையை பொறுத்தவரையிலே சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். சரி, இதில் வந்து சாமி எனக்கு வந்து பணியிடை மாற்றம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, வெளிநாடோ அல்லது வெளி மாநிலமோ அல்ல நான் கேட்குற மாதிரி என் சொந்த ஊரோ இங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி பிறக்குது. அப்போது அதை பார்க்கின்ற பொழுது
நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மார்ச்லேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் அரசாங்க வேலை செய்தாலும் சரிதான், தனியார் வேலை செய்தாலும் சரிதான், உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கிறது, இடமாற்றம் உண்டு. அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், இவங்க 2 பேருக்கும் இவங்களும் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க தான். சரியா? அப்போ இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் இந்த துலாம் ராசிக்கு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், மேலோங்குமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள், களங்கள் உங்களுக்கு உருவாக்கப்படும். அங்கே ஒரு நாற்காலியை போட்டு அதோ பாரு இருக்கு பற்றிய ஒரு நாற்காலி, அதுதான் உன்னுடையது, நீ அதில் தான் உட்கார போகிற, அங்கே தெரியுது பற்றிய அந்த நாற்காலியில் தான் நீ உட்கார போகிறன்னு அவங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க துலாம் ராசி அன்பர்களே. நீங்களும் சரி நமக்கான சேர் ரெடியாக இருக்கு, நாம் தான் உட்கார போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கான சேர் கிடையாது. அப்போது அரசியலை பொறுத்தவரைலாம் ஆசையை தூண்டுவார்கள். அதை நம்பி ஏமாற வேண்டாம். உங்களுடைய உழைப்பு தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வரும். அப்போ சின்ன சின்ன எலெக்ஷன் வச்சு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வார்டு மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஏதேனும் ஒரு போஸ்டிங் வருதுன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். பெரிய அளவு முயற்சி அப்படின்னு போகின்ற பொழுது அதில் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக சினிமா துறையில் பொறுத்தவரையில் இந்த வருடம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்போ? ஜனவரிக்கு அப்புறம். இவர் டிசம்பர் தான் 27 தானே உங்களுக்கு சனி பெயர்ச்சி, அப்புறம் ஒரு 4 நாள் தானே, அதுக்கப்புறம் புது வருஷம் பிறந்துட போகுது. ஸோ அந்த ஜனவரிக்கு அப்புறம் புதிய திரைப்படங்கள்லாம் ஒப்பந்தமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒப்பந்தமாகி நின்று போன திரைப்படங்கள் கூட மீண்டும் இந்த ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க மற்றும் விவசாயம் துறை சார்ந்தவர்கள், இந்த விவசாயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ராசியே விவசாயம் சம்மந்தப்பட்ட ராசி தான் இல்லையா? விவசாயத்தில் என்ன ரெடி பண்ணுறாங்களோ அது எடை போட்டு வழங்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது விவசாயம் நன்றாக இருக்கும். இந்த வருஷம் மழை ரொம்ப நன்னாக இருக்கும். தேவையான அளவுக்கு மழை பெய்யும், தேவைக்கு ஏற்ப மழை பெய்யும். ஆகையினால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், விவசாயம் நன்றாக இருக்கும், மகசூல் இருக்கும். அப்போ உங்களுக்கு உங்களுடைய பொருளுக்கு விலை கிடைக்கும், கவலை வேண்டாம். சரியா? ஓகே, அப்போ அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது காவல்துறை, இராணுவம், கப்பல், விமானம் போன்ற பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடியவர்கள், கமாண்டோ படை சேர்ந்தவர்கள், இவங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னாக்கா இவங்கெல்லாம் தங்களுடைய பணியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக இராணுவத்தினரும் காவல்துறையினரும், இவங்க லோக்கல், அவங்க இன்டர்நேஷ்னல் பார்டரில் இருக்கக்கூடியவங்க. இந்த இருவருக்குமே இங்கே ஒரு சில சந்தர்ப்பங்கள் காத்திருக்கின்றன. ராகு கேதுவால் காத்திருக்கின்றன. அப்போ அதெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில மாதங்கள், அடுத்த வருஷம் இந்த ஜூன் மாதம், இந்த டிசம்பர் மாதம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அடுத்ததாக குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பஸ்தான அதிபதியாக வரக்கூடியவன் அங்கே தான் அமர்ந்திருக்கிறார், கூட குருவும் சேர்ந்திருக்கிறார். அப்போ என்னதான் வருமானம் இல்லை, தொழில் சரியாக இல்லை, வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லைன்னு சொன்னாலும் ஆனால் இங்கே குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளுக்குடையவன் நாளிலேயே வீற்றிருக்கிறார். உங்களுக்கு காரக பாவனாஸ்தி கிடையாது. அப்போ குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும், மேன்மை இருக்கும், குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்கும். அதில் சந்தேகம் வேண்டாம். புரியுதுங்களா? அதில் சந்தேகம் வேண்டாம். நல்லபடியான வளர்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் விடுபட்ட மறந்து போன உறவு முறைகள் கூட மீண்டும் புதுப்பிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய உறவுகள், சொந்தங்கள் உங்களை தேடி வரும்.
அதே போல் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இதுவரையிலும் பார்த்திராத பசங்கள் நீண்ட நாட்களாக இடைவெளி விட்ட உறவுகள் கூட மீண்டும் தொழிலெடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய அறிமுகமாகும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை 7 கூடியவன் செவ்வாய். நீங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் நல்ல நிலைமையில தான் இருக்கார், சப்போர்ட் பண்ணுறாரு, ஒன்றும் குறை கிடையாது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த வேற்றுமைகள் நீங்கும். அவர்களுக்குள்ளே இருந்த சிறு சிறு அந்த பிரிவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் அவங்கள விட்டு விலகும். புரிதுங்களா? அந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் அவங்கள விட்டு விலகும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே ஏற்கனவே ஒரு பிரிவு இருக்குது. என்னுடைய மனைவி கோச்சின்னு போயிட்டாங்க சாமி, பைசங்களையும் கூட்டின்னு போயிட்டாங்க, நான் தனியாக தான் இருக்கேன், என்னுடைய மனைவி திரும்ப வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் ஒருத்தர். அதே போல் என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் சாமி, வீட்டுக்கே வரதில்லை சாமி, அவர் சம்பள காசும் கொடுக்கறது கிடையாது, அவர் கவனிக்கவே மாட்டேங்கிறாருன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அப்போ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகளை குருவும் சனியும் சேர்ந்து ஏற்பாடு செய்கிறார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல சிந்தனைகளை கொடுத்து உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்கள் மனைவிக்கும் நல்ல சிந்தனைகளை கொடுத்து நாம் பண்ணுறது தப்பு, நாம் செய்கிறது அதர்மம், தர்மத்தின்படி தான் நாம் நடக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் குடும்பம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதை நல்ல நாள் பார்த்து நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்கு ஃபோன் செய்கிறதோ இல்லை திரும்பவும் பேசுகிறதோ அழைப்பு கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா, இல்லை அதுக்கு என்ன சாமி பிராய்ச்சித்தோ என்ன பரிகாரம் சாமி அப்படின்னு கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் அந்த பரிகார பிராய்ச்சித்தங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் பிரிந்த கணவன் அல்லது மனைவி மீண்டும் உங்களிடம் சேருவதற்கு ஒன்றாக குடும்பம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே இத்தனை ஆண்டுகளாக 3 வருடங்களாக இருந்து வந்த திருமண தடை நீங்கும். திருமணத்தில் எல்லாமே ஏற்பாடு செஞ்சிட்டோம் சாமி, பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டோம், ஆனால் நியர்பை திருமணம் நின்று போச்சு. அப்போ அது ஒரு திருமண தடை. அப்போ அந்த திருமண தடை விலக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு அந்த மாதிரி நின்று போன திருமணங்கள் கூட ஏற்கனவே எல்லாம் பேசி முடித்து நின்று போன திருமணங்கள் கூட மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. புரியுதுங்களா? சரி, அடுத்தது குழந்தை பாக்கியம். நான் தான் சொல்லிட்டேன், கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலே குழந்தை பாக்கியம் இருக்கும். 5ஆம் அதிபதி 4ல் இருக்கார். இப்போ 5 கூடையவன் 4ல் இருக்கிறது குடும்பஸ்தானம். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தில் மாமனார் திட்டுவார், மாமியார் திட்டுவார், அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, இல்லை அண்ணி திட்டுவாங்கன்னு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பந்துக்களுக்கு பயந்து கட்டுப்பட்டு சமுதாயத்திற்கு பயந்து கட்டுப்பட்டு அந்த குழந்தை பாக்கியத்திற்கான அதிக 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 முயற்சிகள் எடுப்பீர்கள். என்ன கோவிலுக்கு போகலாம், எந்த மாதிரி சாமியை கும்பிடலாம், எந்த ஐயர்கிட்ட போய் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம், எந்த டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்கலாம், இதுக்கு என்ன நாம் சாப்பிடலாம், இப்படி பலவிதமான சிந்தனைகள் அந்த தம்பதிகளிடையே ஓடும். அப்போ உங்களுக்கான குரு காத்திருக்கிறார். உங்களுக்கான குருவை நீங்கள் இன்னும் சந்திக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா தான் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வருடமாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கடன் அதிகரிக்கும். கடன் மட்டும் வாங்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு மிதமான பலனை இந்த சனிப்பெயர்ச்சி தருகிறது என்பதுதான் ஒரு வரியில் சொல்லக்கூடிய பலன். மிதமான பலனை தான் தருது அப்படின்னு சொல்லிட்டு, அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே, சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் புது வருட ராசி பலனில் புத்தாண்டு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமஸ்காரம். வாழ்க வளமுடன்.